வெல்கம் டு செல்வி சயின்ஸ் நட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 10 யூனிட் 14ல் ஹார்ட் பீட். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ ஹார்ட் பீட் அப்படின்றது ஆரிக்கல்ஸ்லேயும் வென்ட்ரிக்கல்ஸ்லேயும் ஒன் டைம் சிஸ்டோல் அண்ட் டயோஸ்டோல் ஆகிறது. அதாவது சிஸ்டோல் அப்படின்னா சுருங்கிறது, டயோஸ்டோல் அப்படின்னா விரிவடைகிறது. ஸோ ஒன் டைம் வந்து சுருங்கி விரிவடைகிறது தான் வந்து ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹார்ட் பீட் வந்து சராசரி அதாவது நார்மலாக 72லேருந்து 75 டைம்ஸ் வந்து துடிக்கும். ஹார்ட் பீட்டில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் பீட் இருக்குது. அதாவது நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் அண்ட் மயோஜெனிக் ஹார்ட் பீட். ஸோ நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் அப்படின்றது ஒரு நரம்பு தூண்டல்களால் ஏற்படக்கூடியது சரிங்களா. நரம்பு தூண்டலினால் ஏற்படக்கூடிய ஹார்ட் பீட் வந்து நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வலைதசை புழுக்கள் கணுக்காலிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் மெத்தடில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு மயோஜெனிக் ஹார்ட் பீட்டா. ஸோ மயோஜெனிக் ஹார்ட் பீட் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹார்ட் மசிலால் நடக்கும். அதாவது இதய தசை நார்களால் தூண்டப்படுவது, அதுதான் வந்து மயோஜெனிக் ஹார்ட் பீட்டா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெர்டபிரேட்ஸ். இனிஷியேஷன் அண்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்பு பரவுதல். ஸோ இந்த நிகழ்வு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்முடைய ஹியூமன் ஹார்ட் வந்து மயோஜெனிக் இன் நேச்சர். ஸோ இப்போ கான்ட்ராக்ஷன் இங்கே இனிஷியேட் ஆகிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர்ஷனால். ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன் இன் ஹார்ட் மசில் எது அப்படின்னா சைனோ ஏட்ரியல் நோடு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சைனோ ஏட்ரியல் நோடு தான் ஸ்பெஷலைஸ்டு மசில். ஓகே, ஸோ இந்த சைனோ ஏட்ரியல் நோடு வந்து எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னா ரைட் ஏட்ரியத்தில் சரிங்களா. ஸோ ரைட் ஏட்ரியத்தில் சிச்சுவேட் ஆகிருக்கு. ரைட் ஏட்ரியத்தில் நியர் சுப்பீரியர் வெனக்கேவா. சுப்பீரியர் வெனக்கேவானா நம்மளுக்கு தெரியல, மேலே தலைப்பகுதி ஷோல்டர் பகுதியிலேருந்து வரக்கூடிய பிளட்டெல்லாம் வந்து சுப்பீரியர் வெனக்கேவா வழியாக தான் ரைட் ஏட்ரியத்துக்குள்ளே வரும். ஸோ அந்த சுப்பீரியர் வெனக்கேவா நியரில் ரைட் ஏட்ரியத்தில் சைனோ ஏட்ரியல் நோடு வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இதோடைய டாப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடராக இருக்கும் அண்ட் எண்டில் வந்து டேப்பரிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எதால் மேடாயிருக்கும் அப்படின்னா இந்த சைனோ ஏட்ரியல் நோடு எதால் மேடாயிருக்கும் அப்படின்னா ஒரு தின் ஃபைபர்ஸால் மேடாயிருக்கும். ஸோ பேஸ் மேக்கர் மாதிரி சைனோ ஏட்ரியல் நோடு என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்டில் வந்து ஒரு இம்பல்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இம்பல்ஸ் க்ரியேட் ஆகுறதுனால ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ், அந்த ஹார்ட் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகிறதுனால அங்கே ஹார்ட் பீட் வந்து நடக்கும் சரிங்களா. சைனோ ஏட்ரியல் நோடு ஆக்ட்ஸ் அஸ் எ பேஸ் மேக்கர். ஸோ பேஸ் மேக்கர் அப்படின்னா இப்போ ஒரு ஹார்ட் வந்து சரியாக இயங்கலை, ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கு சரியாக ஹார்ட் பீட் இயங்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக பேஸ் மேக்கரை வந்து பொருத்துவாங்க. ஒரு சர்ஜரி பண்ணி அந்த ஹார்ட்டுக்கிட்ட பேஸ் மேக்கரை பொருத்துவாங்க. அந்த பேஸ் மேக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மின் தூண்டலை கிரியேட் பண்ணி அங்கே ஹார்ட்டை வந்து சுருங்கி விரிவடைய செய்கிறதுனால அவங்களுக்கு நார்மல் ஹார்ட் பீட்டு நடக்கும். அதாவது 72 to 75 டைம்ஸ் வந்து பர் மினிட்டுக்கு ஹார்ட் பீட் ஆகும். ஸோ அதே மாதிரி பேஸ் மேக்கர் மாதிரியே சைனோ ஏட்ரியல் நோடு வந்து இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே சைனோ ஏட்ரியல் நோடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சைனோ ஏட்ரியல் நோடு இஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் இம்பல்ஸ் விச் கேன் ஸ்டிமுலேட் த ஹார்ட் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட். அதாவது சைனோ ஏட்ரியல் நோட்லேருந்து வரக்கூடிய அந்த மின் தூண்டல் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வேவ் மாதிரி வருது. ஸோ அந்த வேவ் மாதிரி வரக்கூடிய அந்த மின் தூண்டல் என்ன பண்ணுது, ஹார்ட் மசில்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுது. அதாவது ஹார்ட் மசில்ஸ் வந்து சுருங்க செய்யுது. சைனோ ஏட்ரியல் நோடுலேருந்து கிரியேட் ஆகக்கூடிய அந்த மின் தூண்டல் என்ன பண்ணும் அப்படின்னா ரைட் ஏட்ரியம் அண்டு லெஃப்ட் ஏட்ரியம் வால்வு வழியாக பாஸ் ஆகும். ஸோ ரைட் ஏட்ரியம் அண்டு லெஃப்ட் ஏட்ரியம் வால்வு வழியாக பாஸ் ஆகும்போது ரெண்டு ஏட்ரியத்துடைய வால்வையும் வந்து சுருங்க செய்யும் சரிங்களா. கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகும்போது ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியத்தில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்து வென்ட்ரிக்கிள்குள்ளே இறங்கும். ஸோ அந்த வால்வு வழியாக வென்ட்ரிக்கிள்குள்ளே அந்த பிளட்டு இறங்கும். இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியத்தில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்து எஸ்ஏ நோடோடைய மின் தூண்டலால் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வு வழியாக வென்ட்ரிக்கலுக்கு வந்துருச்சு. இப்போ வென்ட்ரிக்கலுக்கு வந்த பிளட்டு மறுபடியும் வந்து வேவ் கான்ட்ராக்ஷன் மூலயமா எப்படி வெளியில் புஷ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது எஸ்ஏ நோட்லேருந்து வரக்கூடிய மின் தூண்டல் ஏவி நோடுக்கு பரவும். ஸோ ஏவி நோடுக்கு எது வழியாக பரவும் அப்படின்னா ஏவி நோடுக்கு புர்கன்ஜி ஃபைபர்ஸ் வழியாகவும் பண்டில்ஸ் வழியாகவும், அதாவது புர்கன்ஜி ஃபைபர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைபர்ஸ் மூலியமாகவும், நெக்ஸ்ட்டு வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பண்டில்ஸை. ஸோ இந்த பண்டில்ஸ் மூலியமாகவும் அந்த மின் தூண்டல் வந்து
எஸ்ஏ நோடுலேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு பரவும். சரிங்களா? அப்படி பரவும்போது அந்த வேவ் வந்து பரவும்போது வென்ட்ரிகல்ஸை வந்து சுருங்க செய்யும். சுருங்கிறதுனால பிளட் வந்து மேலே தள்ளப்படுது. ஸோ இதனால தான் ஹார்ட் பீட் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பல்ஸ்னால் ஒவ்வொரு ஹார்ட் பீட் அப்போவும் பிளட்டு வந்து ஆர்டரிஸ்க்கு தள்ளப்படும். சரிங்களா? ஒவ்வொரு ஹார்ட் பீட் அப்போவும் பிளட்டு வந்து ஆர்டரிஸ்க்கு தள்ளப்படும். ஸோ ஒவ்வொரு தடவை பிளட்டு வந்து ஆர்டரிஸ்க்கு தள்ளும் போதும் ஆர்டரிஸில் வரக்கூடிய பிளட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் வந்து பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ரிஸ்ட்டில் ஃபிங்கர் டிப்பை வச்சு செக் பண்ணலாம். ஸோ பர் மினிட்டுக்கு 70லேருந்து 90 டைம்ஸ் வந்து துடிச்சா அது வந்து நார்மல் பல்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து பிகினிங்லேருந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை சொல்கிறது தான் கார்டியாக் சைக்கிள். ஸோ அதுக்கு இடையில் அந்த சாம்பர்ஸ்குள்ளே பிளட்டு எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிறது எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்றத சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் ஆரிக்கல்ஸ், அதாவது ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னா ஏட்ரியல் வந்து சுருங்கிறது. ஸோ ஏட்ரியல் சுருங்கிறது வந்து 0.1 செகண்டில் நடக்கும். ஏட்ரியல் சுருங்கினோடனே பிளட்டு வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோலுக்கு புஷ் ஆகும். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோலில் வந்து 0.3 செகண்டில் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏட்ரியல் சிஸ்டோலில் 0.1 செகண்டில் சுருங்கி பிளட்டை வந்து வென்ட்ரிக்கலுக்கு தள்ளும். வென்ட்ரிக்கலில் என்ன ஆகும், வென்ட்ரிகுலர் சிஸ்டோலில் என்ன ஆகும் அப்படின்னா 0.3 செகண்டில் கான்ட்ராக்ட் ஆகி மறுபடியும் பிளட்டை வந்து வெளியில் தள்ளும். ஸோ வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஆகுது. அதாவது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து சுருங்கினதுலேருந்து விரிவடைகிறது. ஸோ டயஸ்டோல் சுருங்கி விரிவடைகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 0.4 செகண்ட். அப்போ ஒரு கார்டியாக் சைக்கிளும் வந்து எப்போ முடிவடையும் அப்படின்னா 0.8 செகண்ட்ஸில் வந்து இந்த முடிவடையும். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் சவுண்டு. ஸோ ஹார்ட் சவுண்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். லேப்டாப் அப்படின்ற சவுண்டு வந்து கேட்கும். ஸோ லேப்டாப் அந்த சவுண்ட் வந்து எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா லப் சவுண்ட் வந்து நீண்ட நேரமாக ஒலிக்கக்கூடியது. ஸோ அந்த லாங் டியூரேஷனில் ஒலிக்கக்கூடிய லப் சவுண்ட் வந்து எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ட்ரைகஸ்பிட் அண்டு பைகஸ்பிட் வால்வ் வந்து மூடும்போது. ஸோ ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் உங்களுக்கு நல்லாவே பார்த்தாலே தெரியுது. ரைட் சைடில் 3 இதழ் இருக்குது, லெஃப்ட் சைடில் 2 இதழ் இருக்கு இல்லையா? ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடியது தான் ட்ரைகஸ்பிட், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது பைகஸ்பிட். ஸோ இந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வு வந்து மூடும்போது லப் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டப் சவுண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இது வந்து சும்மா ஷார்ட் டியூரேஷனில் தான் கேட்கும். ஸோ இந்த சவுண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து முடிவடையும் போது, வென்ட்ரிகுலர் வந்து சிஸ்டோல்லேருந்து முடிவடையும் போது அங்கே செமிலுனார் வால்வு வந்து மூடும். ஸோ அந்த டைமில் தான் வந்து டப் சவுண்டு கேட்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிளட் குரூப்ஸு. ஸோ பிளட் குரூப்ஸை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் காரல் லான்ஸ்டீனர். சரிங்களா? ஸோ அந்த பிளட் குரூப்பிங் வாஸ் டெவலப்டு பை காரல் லான்ஸ்டீனர். ஸோ ஹீ ஐடென்டிஃபைடு த பிளட் குரூப். இவர் என்னென்ன பிளட் குரூப் வந்து ஐடென்டிஃபை பண்ணார் அப்படின்னா ஏ, பி அண்டு ஓ. பிளட் குரூப் ஏ, பி அண்டு ஓ அப்படின்ற பிளட் குரூப்பை வந்து காரல் லான்ஸ்டீனர் ஐடென்டிஃபை பண்ணார். நெக்ஸ்ட்டு ஏபி பிளட் குரூப்பை ஐடென்டிஃபை பண்ணவர் டிகாஸ்டிலோ அண்டு ஸ்டெய்னி. ஹியூமன் பிளட் குரூப் கண்டைன்ஸ் சர்டைன் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ என்னென்ன சர்டைன் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்சஸ் நம்ம பிளட் குரூப்பில் இருக்குது அப்படின்னா ஆன்டிஜென்ஸ் ஆர் அக்ளூட்டினோஜென்ஸ் அண்ட் அக்ளூட்டினின்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த ஆன்டிஜென்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிசியில். நெக்ஸ்ட்டு ஆன்டிபாடிஸ் வந்து பிளட் பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பிளட்டில் வந்து பிளாஸ்மா தனியாக இருக்கும், பிளட்டில் என்னென்ன கான்ஸ்டியூவன்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ பிளட் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆன்டிஜென்ஸ் வந்து ஆர்பிசியில் இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸை வச்சு தான் பிளட் குரூப்பிங்கை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ தேர் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு 4 பிளட் குரூப்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஏபி அண்டு ஓ. ஸோ இதை வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்றத கீழே பார்க்கலாம். ஸோ ஏ குரூப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஆன்டிஜன் ஏ இஸ் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி அண்ட் ஆன்டிபாடி பி இஸ் ப்ரெசன்ட் இன் பிளாஸ்மா. அதாவது ஆன்டிஜன் ஏ வந்து ஆர்பிசி சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆன்டிபாடி பி வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அவங்களுடைய பிளட் குரூப் வந்து ஏ. அதுவே ஆன்டிஜன் பி வந்து ஆர்பிசி சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருந்து ஆன்டிபாடி ஏ வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அவங்களுடைய பிளட் குரூப் வந்து பி.
ஸோ ஏபி குரூப் இண்டிவிஜுவல்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டிஜென்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆன்டிஜென்ஸ் ஏ அண்ட் பி ப்ரெசென்ட் இன் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி, ஆன்டிபாடிஸ் ஆர் ஆப்சென்ட் இன் பிளாஸ்மா. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய பிளட் குரூப் வந்து ஏபி. ஸோ ஓ குரூப் இண்டிவிஜுவல்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஆன்டிஜென்ஸ் ஏ ஆர் பி both are absent in surface of RBC. So plasma contains both the antibodies. அப்போ பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் ரெண்டுமே இருக்கும். A and B antibodies are present in plasma. அவங்களுடைய blood group வந்து O. நெக்ஸ்ட் வந்து blood donation. ஸோ பிளட் டொனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பிளட்டை டொனேட் பண்ணுறவங்களா இருந்தாலோ இல்லை பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கிறவங்களா இருந்தாலோ அவங்களுக்குள்ள அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து மேட்ச் ஆகணும். இப்போ ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து மேட்ச் ஆகலை, மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளம்பிங் ஆகிடும், அதாவது ரத்த திரட்சி ஏற்படும். ஸோ ரத்த திரட்சி ஏற்பட்டு அவங்க இறக்க நேரிடும். அப்போது மிஸ்மேட்ச் உள்ள பிளட்டை வந்து டொனேட் பண்ணவோ இல்லை ரிசீவ் பண்ணவோ கூடாது. நெக்ஸ்ட் வந்து பர்சன்ஸ் ஆஃப் ஏபி பிளட் குரூப், அதாவது ஏபி பிளட் குரூப்பை வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க யார்கிட்ட இருந்து வேணாலும் பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதாவது ஏ குரூப் உள்ளவங்க, பி குரூப் உள்ளவங்க, ஏபி பிளட் குரூப் உள்ளவங்க, இல்லைனா ஓ குரூப் உள்ளவங்க யார்கிட்ட வேணாலும் பிளட்டை வந்து வாங்கிக்கலாம். அதனால் இவங்கள யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்ஸ் வித் ஓ பிளட் குரூப், ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்கள யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் பிளட்டை டொனேட் பண்ணலாம். ஸோ அதனால் யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கஷ் ஃபேக்டர். ஸோ ஆர்கஷ் ஃபேக்டர் டிஸ்கவர் பண்ணது லான்ஸ்டீனர் அண்டு வீனர். ஸோ இவங்க 1940 வந்து ஆர்கஷ் ஃபேக்டரை கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு ரீசஸ் மங்கியை வச்சு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஆர்கஷ் ஃபேக்டர் அப்படின்ற நேம் வந்துச்சு. இங்கே ஆர்கஷ் ஃபேக்டர் எதுக்காக சொல்கிறாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிளட் குரூப்பிங் தெரியும், ஏபி அண்டு ஓ அப்படின்ற பிளட் குரூப் தெரியும். ஆனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு எதை வச்சு சொல்வோன்னா ஆர்கஷ் ஃபேக்டரை வச்சு தான் சொல்வோம். சரிங்களா? The surface of RBC contains antigen for ஆர்கஷ் ஃபேக்டர். அதாவது ஆன்டிஜன் இருக்கக்கூடிய ஆர்பிசியில் ஆர்கஷ் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அந்த பிளட் குரூப் வந்து பாசிட்டிவ். அதுவே ஆர்கஷ் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அந்த பிளட் குரூப் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.